உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்க பாதையின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பம். பொத்துவில் பொலிகண்டி பேரணி முள்ளிவாய்க்காலை தாண்டி வவுனியாவை வந்தடைந்தது. 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஸ்தம்பித்தது மலையகம். பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. 27 அத்தியாவசிய பொருட்களுக்கு அரச கடைகளில் மாத்திரம் விலை குறைப்பு. அரவிந்த ரோஷான் மகாநாம முரளிதரன் மற்றும் சங்கக்காரவுக்கு புதிய பதவி. 6 வருட போர் அனுசரணையில் இருந்து வெளியேறியது அமெரிக்கா. யெமனுக்கு விடிவு காலமா? அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நீர்ப்பாசன சுபீட்ச திட்டத்தின் தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதை நிர்மாண பணிகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அனுராதபுரம் பலுகஸ்வெப பகுதியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதனை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். நீர்ப்பாசன விவசாயத்துறையின் அபிவிருத்திக்காகவும் தேசிய உணவு உற்பத்தி துறையை மேன்மைப்படுத்தி நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்கள், குளங்கள், கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன நீர்நிலையங்களை விரைவாக புனரமைக்கும் தேசிய திட்டம் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் கொள்கைக்கு அமைய நீர்ப்பாசன சுவிச்சம் எனும் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மகாவலி வலயங்களை சார்ந்த கால்வாய்கள் மற்றும் குடியிருப்புகளின் பொது உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்லத்தின் கண்காணிப்பின் கீழ் மகாவலி வலயத்திலும் கிராமிய வயல்கள் மற்றும் அது சார்ந்த குளங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்ப்பாசன அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்னவின் கண்காணிப்பின் கீழ் ஏனைய மாகாணங்களை இணைத்து செயற்படுத்தும் நீர்ப்பாசன சுபிட்சம் தேசிய வேலை திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன சுவிச்சம் திட்டத்தின் கீழ் இந்த வருடமும் அடுத்த வருடமும் 5000 சிறு குளங்களை புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வருடத்துக்குள் கிராமத்தில் உள்ள 1000 குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. நீர்ப்பாசன அமைச்சு, விவசாய திணைக்களம், காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு, முப்படையினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியன ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளன. இதேவேளை தெற்காசியாவிலேயே மிக நீளமான 28 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்க கால்வாய் இதனூடாக அமைக்கப்பட உள்ளது. சுரங்க நிர்மாணம் நிறைவடைந்ததும் 94 கிலோமீட்டர் நீளமான கால்வாய் திட்டம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. முனராகந்த தொடக்கம் மகாகந்தராவ வரையிலான இந்த கால்வாயினூடாக நீர் கொண்டு செல்ல முடியும் என நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. 4 வருடங்களில் நிறைவு செய்யக்கூடிய விரைவான செயற்திட்டமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் பாரிய குளங்கள் சிலவற்றுக்கும் இதனூடாக நீர்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. ඉතිහාසයේ පුරාවට මහ පොළොව සමග පොරබදමින් ඈතේ මහන්සියෙන් කර්කශ පොළොවක් සරුබිමක් කරන්නට ඒ තුලින් ජාතියේ ආහාර සුරක්ෂිතතාව තහවුරු කරන්නට சுதந்திரத்தின் பின்னர் டிஎஸ் சேனநாயக காலம் முதல் அதற்கு பின்னரான காலம் வரையில் ஆட்சி செய்த ஒவ்வொரு அரசாங்கமும் வடமத்திய மாகாணத்தில் நீர்ப்பாசன செயற்திட்டத்தினை மேற்கொள்வதற்கான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் முடியுமான அளவு மேற்கொண்டுள்ளனர். உங்களுடைய கனவாக இருந்த இருபோகங்களிலும் நெற்செய்கை மேற்கொள்வதற்கு இந்த திட்டத்தின் ஊடாக முடியுமாக உள்ளது. எமது பொருளாதார கொள்கையின் விவசாயத்தை விட்டு ஏனைய துறையை நோக்கி செல்பவர்களை தடுத்து விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதே நோக்கமாகும். 150,000 விவசாய நிலையங்களை அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. மேலும் கிராமிய குளங்கள் 5000 அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ආර්ථික ප්‍රතිපත්තියට අනුව කෘෂි කර්මාන්තයේ මූලික පදනම වන්නේ ගොවිතැන අතහැර වෙනත් වෘත්තීන්ට යොමු වීම වෙනුවට වෙනත් වෘත්තීන්හි යෙදෙන්නන් පවා ගොවිතැනට ආකර්ෂණීය වන වෘත්තියක්. தமக்கான நாட்சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மூலம் மக்கள் தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மேலும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் சம்பள உயர்வு தொடர்பில் சாதகமான முடிவு கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2019 புதிதாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தின் பிரகாரம் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 500 ரூபாவில் இருந்து 700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. விலைக்கேற்ற கொடுப்பனவாக 50 ரூபாய் வழங்கப்பட்டது. விலை கொடுப்பனவு, வரவுக்கான கொடுப்பனவு என்பன நீக்கப்பட்டன. இதன்படி நாளொன்றுக்கான சம்பளமாக 750 ரூபாவை தொழிலாளர்கள் பெற்றனர். தற்போது அடிப்படை நாள் சம்பளமாக 700 ரூபாவை பெறும் தொழிலாளர்கள் புதிய ஒப்பந்தத்தினூடாக மேலும் 300 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 1000 ரூபாவை அடிப்படை நாள் சம்பளமாக எதிர்பார்க்கின்றனர்.
இந்நிலையில் 2020 ஆண்டு மார்ச் முதல் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாள் சம்பளம் 1000 ரூபாவாக இருக்க வேண்டும் என 2020 ஜனவரியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்திருந்தார். 2020 ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலுமான வகையில் சம்பள கட்டுப்பாட்டு சபை மூலம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தொழில் உறவுகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளது. எனினும் அடிப்படை நாள் சம்பளமாக 1000 ரூபாவை வழங்க முடியாது என தோட்ட கம்பெனிகள் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டன. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1000 ரூபாவை வழங்குவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் இன்னும் இணக்கம் தெரிவிக்கவில்லை. தொழில் நிபந்தனைகள் அடிப்படையிலேயே சம்பள உயர்வை வழங்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். இதனால் சம்பள நிர்ணய சபை ஊடாக சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின. இதன்படி 8ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது. கூட்டு ஒப்பந்தம் என்ற ஒரு விடயத்தை நாங்க பார்க்கக்குள்ள இது ஒரு வருடம் 2 வருஷம் இல்ல, பல வருஷங்களாக ஒரு பெரிய ஒரு யுத்த களமாகவே நடக்குது. இந்த யுத்த களமா நடக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய சதியே இருக்கு. இது திட்டமிட்டு செய்யப்படும் சதி என்று நாங்க நினைக்கிறோம். 1000 ரூபாய் சம்பளம் என்பது ஒரு சொற்ப பணம். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை செலவுல இந்த 1000 ரூபாய் ஒரு பணமே. இந்த 1000 ரூபாவை நாங்க ஒரு பேரம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாம இருக்குது என்று சொன்னா இதுக்கு பின்னால என்ன நடக்குதுங்கிறத நாங்க கட்டாய மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சதி திட்டத்துக்கு பின்னால தொழிலாளர்களின் உரிமைகளை திட்டமிட்டு இல்லாமல் செய்வது ஒரு பெரிய சதியாக இருக்கு. இந்நிலையில் கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் சம்பள நிர்ணய சபை பேச்சுவார்த்தை வெற்றியளிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது. இதற்கு மலையகத்தில் உள்ள கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் என்பன ஆதரவு தெரிவித்திருந்தன. அத்துடன் நகர வர்த்தகர்களும் தொழிலாளர்களும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடையடைப்பு செய்தனர். அத்தோடு சில பாடசாலைகளும் மூடப்பட்டிருந்தன. வருகை தந்த மாணவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். மலையகத்தில் நுவரெலியா, கண்டி, மாத்தலை, பதுளை, ரத்னபுரி, கேகாலை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள நகரங்கள் மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்கியிருந்தனர். தொழிலாளர்களும் வீடுகளில் இருந்தவாறே தமக்கான ஊதிய உரிமையை வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பில் விளக்கம் அளிக்க ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தியிருந்தார். நிறைய பேர் அவங்க ஆதரவை தந்திருக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட ஆதரவாக வந்துருந்துச்சு. இளைஞர்கள் களத்துல இறங்கி முழுமையா வேலை செஞ்சிருந்தாங்க. இந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க மக்கள் சார்பாக அவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரியும். இது உண்மைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பார்க்க தேவையில்லை. ஏன்னா இதுல உண்மையான விஷயம் நம்மளோட ஒற்றுமையை வெளியே காமிக்க தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்தோம். ஏன்னா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அவங்க நினைச்ச விஷயம் ஆறுமுக தொண்டமான் இறந்த பிற்பாடு இந்த மாதிரி மக்களோட ஒற்றுமையை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு. ஆனால் நாங்கள் இந்த தடவை நிரூபிச்சிருக்கோம். ஆறுமுக தொண்டமான் இருக்கும்போது இருந்த அதே ஒற்றுமை இன்றைக்கும் அப்படியே இருக்குன்னு. இது கம்பெனிக்கு எதிரான ஒரு போராட்டம், கம்பெனிக்கு ஒரு தகவல் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கம்பெனி நடக்கிற விதம் இந்த சம்பள பிரச்சனையில் மட்டும்தான் அவங்க பண்ணுற தவறுகளை பார்க்குறோமே தவிர மற்ற விஷயம் எல்லாத்தையும் அவங்க மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. அரை பேர் பிரச்சனையை போடுறாங்க. இன்றைக்கி அடிப்படை 1000 தரான்னு வச்சுக்கலாம். அந்த அடிப்படை 1000 கூட அரை பேர் போட்டு 500 ரூபா தான் தருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. இல்லை இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். ஒரு பொதுவான விஷயம், ஒரு நியாயமான விஷயத்துக்கு யார் குரல் கொடுத்தாலும் மக்கள் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அரசியல்வாதிகள் தான் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்திலே வாக்குறுதி அளித்தபடி 2020 ஜனவரியிலிருந்து இந்த 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வழங்கப்படவில்லை. தை மாதம் வழங்கப்படும் என்றார்கள், ஆனி மாதம் வழங்கப்படும் என்றார்கள், ஆடி மாதம் வழங்கப்படும் என்றார்கள், மார்கழி மாதம் வழங்கப்படும் என்றார்கள். ஒரு மாதம் வழங்கப்படல. வெறுமனே 1000 ரூபாய் சம்பளம், 900 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 100 ரூபாய் வாழ்க்கை செலவு சேர்த்து 1000 ரூபாய் தருவோம் கம்பெனி கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுக்கும் போது அவர்கள் எமது தோட்ட தொழிலாளர்களை வஞ்சித்தார்களே. ஆனால் கொழுந்து பறிக்கும் கிலோகிராமை அதிகரித்து, ரப்பர் பாலுடைய நிறையை அதிகரித்து, வேலை நேரங்களை அதிகரித்து, அங்கு கர்ப்பிணி தாய்மார்கள் கொடுக்க வேண்டிய சலுகை கொடுப்படாமல் 300 நாள் வேலை, ஒரு வருடத்திலே 300 நாள் வேலை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். கிழமையிலே 6 நாள் வேலை கொடுக்கப்பட வேண்டும். வளமையாக கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகள் கொடுத்தா இந்த 1000 ரூபாய் கொடுக்கும். அந்த வளமை எல்லாத்தையும் கொடுக்காம நாங்க அடிப்படை சம்பளம் 900 ரூபாய், 100 ரூபாய் வாழ்க்கை செலவு 1000 ரூபாய் கொடுக்கணும், நீங்க எப்படி வேணுமாலும் கம்பெனி நடத்திக்கணும்னு சொல்லி சொன்னா அதை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க கேடயங்கள் இல்ல, கேடப்பயல்கள் இல்ல. இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய முதுகெலும்புல தொழிற்சங்கம்.
பொத்துவில் தொடக்கும் பொலிகண்டி வரையான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் திகதி பொத்துவிலில் ஆரம்பமான இந்த போராட்டம் இன்று காலை திருகோணமலையிலிருந்து ஆரம்பமானது. குறித்த பேரணி முல்லைத்தீவு மன்னாரூடாக தற்பொழுது வவுனியா வந்தடைந்துள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலை, பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனமாக 1000 ரூபாவை வழங்கல், காணி விடுவிப்பு, அத்துமீறிய குடியேற்றம், நிரந்தர அரசியல் தீர்வு, முஸ்லிம்களின் மத உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் உள்ளிட்ட பல விடயங்களுக்கு உரிய தீர்வை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த பல தமிழ் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் நேற்று மாலை 6 மணி அளவில் கிண்ணியா, திருகோணமலை, மட்டக்களப்பு பிரதான வீதி டி சந்தியை வந்தடைந்தனர். இந்தியா போன்ற நாடுகள் முஸ்லிம் விரோத போக்குகளை கடைபிடித்தாலும் அங்கும் முஸ்லிம் சமூகத்தினுடைய மையங்கள் அடக்க முடியும் என்ற முடிவிலே அவர்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்கின்ற போது இங்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய உணர்வுகளை கேவலப்படுத்தி அவர்கள் செய்கின்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்தை எதிர்த்து துணிந்து பாராளுமன்றத்திலே முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்த சாணக்கியன் போன்றவர்கள் இந்த அரசை சிந்திக்க தூண்டுகின்ற நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் கூட இந்த நாட்டில் ஏமாற்றப்பட்ட சிறுபான்மை சமூகம் ஒன்றுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதனுடைய முதற்படியாக இன்றைய நாளை நான் கருத்தில் கொண்டு இன்று முதற்தவையாக தேர்தலுக்கு பின்னர் இந்த களத்துக்கு வந்திருக்கின்றேன். கிண்ணியா டி சந்தியை வந்தடைந்த பேரணிக்கு கிண்ணியா மக்கள், சமூக அமைப்புகள் அமோக வரவேற்பை வழங்கி பேரணிக்கு வழி சேர்த்தனர். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், ஜனாதிபதி சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் வருகை தந்திருந்தனர். இதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் ஆதரவாளர்கள் பேரணி கலந்து கொண்டு ஆதரவினை வழங்கியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூஃபும் அவரது ஆதரவாளர்களும் அவரது அலுவலகத்திற்கு முன்னிலிருந்து ஆதரவினை வழங்கினர். அனைத்து மக்களும் இதற்கு வழங்குகின்ற ஆதரவுகளை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே உண்மையாக மீண்டும் எங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு புதிய அல்லது முதலாவது மீண்டும் கிடைத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக என்னால் இதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இன்று தமிழ் பேசுகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்திருக்கின்ற விடயத்தில் எங்களுடைய முஸ்லிம்களுடைய உரிமைகளும் இதிலே முன்னெடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் இதே போல் அனைத்து இடங்களிலும் அமோகமான ஆதரவு கிடைத்த காரணத்தினால், அந்த மக்களை விட்டு வர முடியாத காரணத்தினால் நாங்கள் 4-5 மணித்தேல பிந்தி வந்தாலும் பொறுமையோடு இருந்து இவ்வளவு தூரம் இருந்து எங்களுக்கு அந்த ஆதரவை தந்ததுக்காக நன்றி. எங்களுடைய இந்த நடை பயணத்துக்கு மக்களது முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கு நடைபெறுவது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. தமிழ் பேசுகிற மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களும் மட்டும் வாழவில்லை, நாங்களும் வாழுகிறோம். தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்கள் வாழுகிறார்கள், தமிழ் மக்கள் வாழுகிறார்கள், மலையகத்திலே தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உரிமைகளோடு சமபிரஜைகளாக இந்த நாட்டிலே வாழுவதென்றால் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிற எங்களை நாங்கள் சிறுபான்மை இனம் என்று சொல்வதில்லை. நாங்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறோம். நாங்கள் 3 சமூகங்களும் ஒன்றாக எழுந்து நின்றால்தான் நாங்கள் இந்த பேரினவாதத்தை அடக்க முடியும். இந்த போராட்டம் 3ஆம் நாளான இன்று காலை திருகோணமலையில் ஆரம்பமாகியது. பேரணி வெற்றிகரமாக கிழக்கு மாகாணத்தை நிறைவு செய்து வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தை வந்தடைந்தது. அந்த வகையில் பிற்பகல் முல்லைத்தீவு நகரை வந்தடைந்த பேரணி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு கண்டன ஊர்வலம் வவுனியா மாவட்டத்தை நோக்கி ஆரம்பித்தது. இரு சமூகங்களிலும் கூடிய அளவு ஆதரவு எங்களுக்கு கிடைத்திருக்கு. எங்களுக்கு இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் வரும் வழியில் எங்களுடைய பாதையில் கூட சிறுபிள்ளைத்தனமாக ஆணிகளை வைத்து எங்களுடைய வழியை தடை செய்கிறதுக்காக வாகனத்தில் காற்றை இல்லாமல் ஆக்கியாவது எங்களை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சில்லறத்தனமான வேலைகள் செய்ய முயற்சிருக்கிறார் கூட. அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இன்று இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்திருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான தொடர் போராட்ட பேரணி எதிர்வரும் 7ஆம் திகதி அன்றே யாழ்ப்பாணத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வரலாற்றில் முதற் தடவையாக 27 வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 3 மாத காலங்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாகவும் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். வரலாற்றில் முதற் தடவையாக எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்கு 27 வகையான அத்தியாவசிய பொருட்களுக்கு இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்தார். අත්‍යවශ්‍ය පරිභෝජන භාණ්ඩ 27ක මේක අපේ රටේ ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට සිද්ධ වෙන පාරිභෝගිකයට සහනයක් සැලසීම අරමුණු කරගත්ත රජයේ ජාතික ව්‍යාපෘතිය. ඒ අනුව රතු කැකුළු කිලෝවක පැවති මිල රුපියල් 106යි, අලෙවිකරන මිල රුපියල් 93යි. ඒ අනුව රුපියල් அதன்படி சிவப்பு அரிசி 1 கிலோவின் புதிய விலை 93 ரூபாவாகவும், வெள்ளை பச்சரிசி 1 கிலோவின் புதிய விலை 93 ரூபாவாகவும், நாட்டரிசி 1 கிலோவின் புதிய விலை 96 ரூபாவாகவும், சம்பா 1 கிலோ அரிசியின் புதிய விலை 99 ரூபாவாகவும், கீரி சம்பா 1 கிலோ புதிய விலை 125 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மா 1 கிலோவின் புதிய விலை 84 ரூபாய் எனவும், வெள்ளை சீனி 1 கிலோவின் புதிய விலை 99 ரூபாய் எனவும், சிவப்பு சீனி 1 கிலோவின் புதிய விலை 125 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை 100 கிராம் பேக்கெட் ஒன்றின் புதிய விலை 95 ரூபாய் எனவும், ஆஸ்திரேலியா சிவப்பு பருப்பு 1 கிலோவின் புதிய விலை 165 ரூபாவாகவும், இந்தியாவின் பெரிய வெங்காயம் 1 கிலோ புதிய விலை 120 ரூபாவாகவும், உள்நாட்டு உருளைக்கிழங்கு 1 கிலோவின் புதிய விலை 180 ரூபாவாகவும், பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு 1 கிலோ 140 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலை 1 கிலோவின் புதிய விலை 175 ரூபாய் எனவும், காய்ந்த மிளகாய் 1 கிலோவின் விலை 495 ரூபாய் எனவும், உள்நாட்டு டின்மீன் 425 கிராமின் புதிய விலை 220 ரூபாய் எனவும், இறக்குமதி செய்யப்படுகின்ற டின்மீன் 425 கிராமின் புதிய விலை 265 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற நெத்தலி 1 கிலோவின் புதிய விலை 545 ரூபாய் எனவும், தோலுடன் கூடிய கோழி புதிய விலை 400 ரூபாய் எனவும், கட்டி உப்பு 1 கிலோவின் புதிய விலை 43 ரூபாய் எனவும், பால்மா 400 கிராம் பேக்கெட் ஒன்றின் விலை 355 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சோயா எண்ணெய் 500 மில்லி லிட்டருக்கான புதிய விலையாக 310 ரூபாயும், பிசிசி சவர்க்காரம் 115 கிராமினுடைய புதிய விலை 43 ரூபாய் எனவும், 650 கிராம் பிசிசி சவர்க்காரத்தினுடைய புதிய விலை 260 ரூபாவாகவும், வாசனை சவர்க்காரம் 100 கிராமினுடைய விலை 56 ரூபாவாகவும், கை சுத்திகரிப்பு திரவம் ஹேண்ட் சானிடைசர் 100 மில்லி லிட்டரின் புதிய விலை 250 ரூபாய் எனவும், முகக்கவசம் SLS தரச்சான்றிதழ் பெற்றதனுடைய புதிய விலை 14 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. සතියේ සඳුදා සිට අපේ ලංකාව පුරාම් පැතුරුණ සතොස වෙළඳසැල් ජාලයෙන් සහ පාරිභෝගික සමිති සම්පකාර වලින් සහ කිව් ෂොප් වලින් මේ මිලට මේ භාණ්ඩ ஆனால் இந்த விலை குறைக்கப்பட்ட 27 வகையான பொருட்களையும் விலை குறைத்து லங்கா சத்தோச கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள், கியூ ஷாப் விற்பனை நிலையங்களினூடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். භාණ්ඩ වර්ග 27න් ඉදිරි මාස 3ට සිංහල එමළ අවුරුදු අවසන් වෙන තෙක් මේ ස්ථාවර මිල පවත්වාගෙන ගියොත් මේ රටේ පාරිභෝගික ජනතාවට සාමාන්‍යයෙන් අසාමාන්‍ය සහනයක් රජයට කළ හැකි උපරිමය තමයි මේ කරලා තිබෙන්නේ. மேல் மாகாணத்திற்கு வெளியே COVID-19 தொற்று பரவலும் கோவிட் மரணங்களும் அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கோவிட் தாக்கத்தினால் மரணமடைந்த வைத்தியர் நெவில் பெர்னாண்டோவின் சடலம் இன்று காலை தகனம் செய்யப்பட்டது. இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 336 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5651 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 894 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை நாட்டில் 67,451 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 61,461 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 339 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. මේ පහුගිය මේ මාසේ දවස් 4කට වෙච්ච මරණ 20 අධ්‍යයනය කරලා ගත්තා සැලකිය යුතු ප්‍රමාණයක් වෙලා තියෙන බස්නාහිර පළාතෙන් පිට සිද්ධ වෙච්ච මරණ. ඒ නිසා විශේෂයෙන් මේ රෝගීන් සඳහා තියෙන අවදානම වගේම මරණ සම්බන්ධයෙන් තියෙන අවදානම බස්නාහිරින් එළියට ගමන් කරමින් තියෙනවා. සමහර තැන්වල ගමන් කරලා තියෙනවා කියන එක பிப்ரவரி மாதத்தின் முதல் 4 நாட்களுக்குள்ளேயே 20 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. அதாவது தற்போது கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதோடு மரணங்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. இந்த 4 நாட்களில் இடம்பெற்ற கோவிட் மரணங்களை ஒப்பிடுகின்ற போது இதில் அதிகளவானவர்கள் மேல் மாகாணத்திற்கு வெளியே பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் பதிவாகியிருந்த 7 கோவிட் மரணங்களையும் ஒப்பிடுகின்ற போது இவற்றிலும் அதிகமானவை மேல் மாகாணத்திற்கு வெளியே பதிவாகியிருக்கின்றன. ஆரம்ப காலங்களில் இடம்பெற்ற கோவிட் மரணங்கள் பெரும்பாலாக கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலேயே பதிவாகியிருக்கின்றன.
பதிவாகின. இருப்பினும் தற்போது இந்த நிலை மாறி மேல் மாகாணத்துக்கு வெளியிலேயே கோவிட் மரணங்கள் பதிவாகி வருவதால் கோவிட் மரண அச்சுறுத்தல் மேல் மாகாணத்திற்கு வெளியே பரவியிருப்பதை சுட்டிக்காட்டலாம். மேலும் நேற்று முன்தினம் நாட்டில் பதிவான கோவிட் தொற்றாளர்களை ஒப்பிடும்போது இதில் 50% மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளன. மீதமுள்ள 50% மேல் மாகாணத்துக்கு வெளியிலேயே பதிவாகியுள்ளன. குறிப்பாக காலி, குர்நாகல், நுவரெலியா மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் கோவிட் அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தொழில்நுட்ப ரீதியில் ஏற்படுத்தப்பட வேண்டிய வசதிகள் குறித்து அரசு ஆராய வேண்டும். குறிப்பாக எக்மோ இயந்திரம், அதாவது செயற்கையாக சுவாசிக்கும் கருவியானது பிரதானமாக கராப்பிட்டிய வைத்தியசாலையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர சிறுவர் வைத்தியசாலையில் இந்த இயந்திரம் காணப்படுகிறது. இதனைத் தவிர மேலைத்தைய நாடுகளில் வெண்டிலேட்டர் கருவிகள் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே பொதுவாக மருத்துவ கருவிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். மேலும் இவை கோவிட் கட்டுப்படுத்தலில் எவ்வாறான பங்களிப்பை வழங்குகின்றன என்பதை தொழில்நுட்ப ரீதியில் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். අපි මේ පද්ධතිය තුළ ඉදිරියේදී වෙනස් විය යුතු දේවල්. දැන් උදාහරණ විදිහට අලුත් නව වෛරස් ප්‍රභේදයක් ආවොත් හඳුනා ගන්න අපිට පහසුකම් තියෙනවද නැහැ. ඒ සඳහා ඉතාම අඩු පහසුකම් ප්‍රමාණයක් තියෙනවා. එතකොට මේ අපේ PCR මේ ලැබ් වල තියෙන අඩුපාඩු. දැන් මේ වගේ අඩුපාඩු ගණනාවක් අපි පෙන්නලා දීලා තියෙනවා. එතකොට මෙතෙන්දි විශේෂයෙන් මේ එක්මෝ ප්‍රතිකාර ක්‍රමය කොවිඩ් රෝගීන් කොපමණ ප්‍රමාණයකගේ ජීවිත බේර ගන්න අත්‍යවශ්‍ය වෙනවද? එතකොට ඒක කොච්චර අවශ්‍යතාවයක්ද? මේ நேற்றைய தினம் 706 கோவிட் தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். இதில் 704 பேர் பேலியகுட கோவிட்கத்தோடு தொடர்புடையவர்கள், 2 வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 277 பேர் பதிவாகியுள்ளனர். கடுவலையில் 28 பேரும், மொரட்டுவையில் 24 பேரும், முகத்துவாரத்தில் 15 பேரும், கிராண்ட் பாஸில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 101 தொற்றாளர்கள் நேற்றைய தினம் பதிவாகியிருந்தனர். கம்பா மாவட்டத்தில் 92 பேரும், பதுள மாவட்டத்தில் 53 பேரும், கண்டியில் 60 பேரும், குர்நகலையில் 44 பேரும், களுத்துறையில் 37 பேரும், காலியில் 21 பேரும், புத்தளத்தில் 13 பேரும், நுவரெலியா, ரத்னபுரி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் தலா 10 பேர் பதிவாகியுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் 9 பேரும், மன்னாரில் 6 பேரும், ஹம்மாந்தோட்டையில் 5 கேகாலை மற்றும் ஒன்றகலை ஆகிய மாவட்டங்களில் தலா 4, பொலண்டருவ மாவட்டத்தில் 3, மட்டக்களப்பு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் தலா 2, திருகோணமலை மாவட்டத்தில் 1 பதிவாகியுள்ளனர். இதேவேளை கோவிட் தொற்று காரணமாக மரணமடைந்த வைத்தியர் நெவில் பெர்னாண்டோவின் சடலம் இன்று காலை கொட்டிகாவத்த பொது மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ கொழும்பு ஐடிஎச் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் மரணமடைந்தார். மரணிக்கும் போது அவருக்கு 89 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. மரணமடைந்த வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ மாலபே நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலை மற்றும் சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றின் ஸ்தாபகர் ஆவார். பெர்பச்சுவல் ட்ரெஸரீஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இதேவேளை ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெஸரீஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குறித்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா பட்டபேந்திகேவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் இருவருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் இருவரையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை முடிவடையும் வரையில் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுடைய கடவு சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவின் பிரதியொன்றை குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விவகாரத்தில் பேசுபொருளான மொனாக் தொடர்மாடி சொகுசு குடியிருப்பை மையப்படுத்தி லஞ்ச ஊழல் விசாரணை சட்டத்தின் 19 பிரிவின் கீழ் 1, 2 பிரதிவாதிகளாக ரவி கருணாநாயக்க மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் பெயரிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பில் எந்தவொரு நடவடிக்கை எடுப்பதையும் தவிர்க்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 12ஆம் தேதி வரை இது தொடர்பில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் என நாடாளுமன்ற பொதுச் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்காக ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை முன்னைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும்படி கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படவெந்திகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 12ஆம் தேதி எடுத்துக் கொள்ளும்படி கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமைச்சராக பணியாற்றும் போது 41 மில்லியனுக்கும் அதிகமான பணம் மற்றும் சொத்துக்களை சேர்த்தமை குறித்த தகவல்களை வெளியிட தவறியதாக அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய அங்கொடலொக்கா என அழைக்கப்படும் மத்துமல் லசந்த பெரேரா இந்தியாவில் உயிரிழந்துள்ளமையை அந்த நாடு உறுதி செய்துள்ள போதிலும் விஞ்ஞான ரீதியில் உறுதி செய்வதற்காக அங்கொடலொக்காவின் நெருங்கிய உறவினர்களின் மரபணு மாதிரிகளை அனுப்புமாறு இந்தியா கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய அங்கொடலொக்கா என அழைக்கப்படும் லசந்த சந்தன பெரேரா இந்தியாவில் பலியானார். எனினும் விஞ்ஞான ரீதியில் அந்த மரணத்தை உறுதி செய்வதற்காக அங்கொடலொக்காவின் நெருங்கிய உறவினர்களின் மரபணு மாதிரிகளை அனுப்புமாறு இந்தியா கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். මෙම මරණය සිදුවී ඇති බවට ඉන්දියානු ජාතික විමර්ශන ඒකකය මගින් සනාථ කර ශ්‍රී ලංකාවේ ඉන්ටර්පෝල් ශාඛාව වෙත දැනුම් දී තිබෙනවා. இந்தியாவுக்கு தப்பி சென்று தலைமறைவாகி வாழ்ந்து வந்த அங்கொடலொக்கா தமிழகம் கோயம்புத்தூரில் உள்ள பாலாஜி நகரில் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி மாரடைப்பினால் பலியாகினார். எனினும் அவரது சடலம் உடனடியாக தகனம் செய்யப்பட்ட நிலையில் இறந்தவர் உண்மையில் அங்கொடலொக்கா தானா என்பது குறித்த விசாரணைகளை இந்திய அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அங்கொடலொக்காவை இவ்வாறு உயிரிழந்ததாக இந்தியா உறுதி செய்துள்ளது. எனினும் விஞ்ஞான ரீதியில் இந்த மரணத்தை உறுதி செய்வதற்காக அங்கொடலொக்காவின் நெருங்கிய உறவினர்களின் மரபணு மாதிரிகளை அனுப்புமாறு இந்தியா கோரியுள்ளது. மரபணு மாதிரிகளை பெற்று அனுப்புவது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். ඥාතියාගේ DNA සාම්පලයක් ඉන්දියාව වෙත එවන ලෙසට දැනුම් දී තිබෙනවා. දැනට මේ සම්බන්ධයෙන් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව අධිකරණමය ක්‍රියාමාර්ග ගනිමින් අදාළ DNA සාම්පලය ඔහුගේ ළඟම ඥාතියාගෙන් ලබාගෙන ඉන්දියාව වෙත යැවීමට කටයුතු කරමින් පවතිනවා. கலனிவெளி ரயில் சேவையை மேம்படுத்தும் நோக்கில் புதிதாக ரயில் ஒன்று மேலதிகமாக கலனிவெளி பாதையில் இன்று முதல் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் காமினி லொக்கூகே, வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன் ஆகியோரினால் இந்த புதிய ரயில் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கழனி வழி பாதையில் ரயில்கள் குறைவான அளவில் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதனால் அலுவலக ரயில் சேவையினை பயன்படுத்தும் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்குள்ளாகின்றனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கழனி வழி பாதை ரயில் சேவை அட்டவணையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு மேலதிகமாக ரயில் ஒன்று சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கமைய காலை 7 மணிக்கு ஹோமாகம ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் காலை 8 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும். மீண்டும் மாலை 6:18க்கு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஹோமாகம நோக்கி நாளாந்தம் புறப்படும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இந்த ரயில் சேவை ஈடுபடுத்தப்பட மாட்டாது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரயிலுக்குள் சமூக இடைவெளியை பேணும் வகையில் இந்த ரயில் சேவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய ரயில்களிலும் அலுவலக ரயில் சேவையினை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை, கிரான், ஊட்டமாவடி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மேய்ச்சல் தரையில்லாமல் கால்நடைகள் உயிரிழப்பதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆலோசனைக்கமைய உள்ளூர் பால் உற்பத்தியை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் கால்நடை பண்ணையாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலும் வாகரை, கிரான், ஊட்டமாவடி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பண்ணையாளர்கள் மேய்ச்சல் தரையின்மையால் தங்களது கால்நடைகளை வளர்ப்பதில் பாரிய சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர். எங்களோட தொழிலை நான் விவசாயம் செய்கிறேன், கால்நடை வளர்க்குறேன் தான் எங்களோட தொழில். நாங்கள் இதை செய்துக்கிட்டு இருக்கோம். 80ஆம் ஆண்டு நடப்பட்ட பிரச்சனையில் நாங்கள் இந்த காணியெல்லாம் விட்டுட்டு போனோம். நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு நாடு சுமூக நிலைக்கு திரும்பிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து திரும்பவும் எங்களோட விவசாயங்களை செய்து நாங்கள் எங்களோட கால்நடைகளை வளர்த்து நாங்கள் அபிவிருத்தி செய்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற பார டைமில் என்னங்கன்னா இந்த வன இலாக்கா அதிகாரிகள் வெள்ளக்கட்டையில் போட்டிருக்காங்க எங்களை காணிக்குள்ளே. இப்போ இந்த காணியை வெள்ளக்கட்டை போட்டதால் இப்போ எங்களுக்கு அந்த கால்நடைகளை வளர்க்குறது இது பிரச்சனை. மாண்புமிகு கௌரவ ஜனாதிபதி அவரை சொல்லியிருக்கார்கள் கால்நடை வளர்ப்பது விவசாயம் செய்வதெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும். டெல்லி எங்களை ஒரு கொட்டில் அடிச்சு எங்களை மாடுகளை மேய்ச்சத்தரையில் வளர்க்குறதுக்கு இந்த வனவள அதிகாரிகள்ட்ட இருந்து ஒரு அனுமதி எடுத்துக்கலாம். மாரி மாடுகளை வளர்க்குறதுக்கு ஒரு மேய்ச்சத்தரை எங்களை காணியை எங்களுக்கு வந்து ஒதுக்கி தரத்துக்கு நாங்கள் அதிகாரிகள் ஜிஏக்கு கடிதம் அனுப்பியிருக்கேன், டிஎஸ்சிக்கு கடிதம் அனுப்பியிருக்கேன். அந்த அதிகாரிகள் வந்து பார்த்து எங்களை அந்த மேய்ச்சத்தரை எங்களுக்கு அது எடுத்து தந்து இந்த மாடுகளை கால்நடையை வளர்த்து எங்களோட குடும்ப ஜீவியம் போகிறதுக்குரிய வாய்ப்புகளை செய்து தர சொல்லி மிக தாழ்மையாக கேட்கும்.
அப்போ எங்களுக்கு ஊருக்குள்ளே வச்சிருக்கீங்களா பயிர் வச்சிருக்கிறோம் எங்களை மாட்டுகளை ராவையில் வந்து கொத்தி விடுறீங்க களவெடுத்துட்டு போடுற மாதிரி அப்படி நாங்கள் ஒரு காட்டில் கொண்டு போட்டுக்கிறோம் சார். அப்போ அந்த காட்டிலே எங்களை இடிக்க ஒரு ஆள் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற எங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு தந்துடுங்க வல்பம். நாங்கள் இப்படி மேய்ச்சத்தர இல்லாமலுக்கு எங்களை இருக்கிற பொருளும் செத்து போயிடுது சார். 12-13 மாடு செத்து போயிடுது சார். ஒரு மாடு இது வரைக்கும் யாரும் தந்ததும் இல்லை சார். கஷ்டப்பட்டு சேர்த்த மாடு சார். 4 பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்காக தான் சார் 4 அதனால் எங்களோட காலம் போகணும். எங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கடவுள் அதுதான் அவங்க புண்ணியம் செய்வாங்க சார். எங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு தந்தால் எங்களுக்கு அது போதும் சார். எனவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கால்நடை பண்ணையாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக கூறப்பட்ட வாக்கினை அரசு அதிகாரிகள் செலுத்த முன்வர வேண்டும் என்பதே கால்நடை பண்ணையாளர்களின் அவாவாக இருக்கிறது. இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு. அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க